ஒருத்தங்க வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பு வச்சிருந்தோம்னா, அது போய் குறை கண்டுபிடிக்கிறதுல போய் முடியும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ம். ஆம். இது ஏற்கனவே பார்த்த கதை தான். இருந்தாலும் ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன். ஒரு 80 வயசு தாத்தா இருக்கிறாரு. அவருக்கு வந்து கல்யாணம் ஆகல. அப்ப வந்து அவர் என்ன பண்றாரு, அவருடைய பால்ய காலத்து சிநேகிதன், பள்ளிக்கூட நண்பன் ஒருத்தன வந்து மீட் பண்றாரு. அப்ப அவன் ஃப்ரெண்ட் கேட்கறான், "ஏன்டா ஏன்டா கல்யாணம் பண்ணிக்கல?" அப்படின்னு கேட்கறான். உடனே தாத்தா சொல்றாரு, "நான் வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பெண்ண தேடிட்டு இருந்தேன். குறையே இல்லாத ஒரு பெண்ண தேடிட்டு இருந்தேன். அதனால வந்து அப்படி தேடிட்டு இருக்கிறப்ப எந்த ஒரு பெண்ண பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை இருந்துச்சு. அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்கல அப்படிங்கிறாரு. உடனே அவர் ஃப்ரெண்டு கேட்குறாரு, "ஓ! அப்படியா? அ யாராவது அட்லீஸ்ட் நீ ஏதாவது அப்படி ஒரு பெண்ண பார்த்தியா? உன் வாழ்க்கையில வந்து பார்க்க முடிஞ்சுச்சா? குறையே இல்லாத ஒரு பொண்ண உன்னால பார்க்க முடிஞ்சுச்சா?" அப்படின்னு கேட்குறாரு. உடனே தாத்தா சொல்றாரு, "ஆமா பார்த்தேன். ஆனா அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டா, அவ வந்து குறையே இல்லாத ஒரு ஆள தேடிட்டு இருக்கிறதா சொல்லிட்டா" அப்படிங்கிறாரு. ஸோ, இந்த வயசான மனிதர மாரி தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து பெர்ஃபெக்ட். நம்ம வந்து குறையே இல்ல. நம்மகிட்ட குறையே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்ட்டயும் வந்து குறை கண்டுபிடிச்சுட்டு இருக்கிறோம். ம். ஆனா, மத்தவங்க பார்வையில நம்மகிட்ட எவ்வளவோ குறைகள் இருக்கும். இப்ப நம்ம ஒரு விரல வந்து வச்சு, இன்னொருத்தவங்கள குறை காட்டுறதுக்கு நீட்டுனோம்னா, 3 விரல் வந்து நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஒரு விரல நீட்டி, மத்தவங்கள குறை காட்டுனோம்னா, கொ கொ குறை கண்டுபிடிச்சோம்னா, நம்மள பார்த்து 3 விரல் நீட்டிக்கிட்டு நம்மள பத்தி நம்மள குறை சொல்லிட்டு இருக்கு. இல்லைங்களா? ஸோ, அதனால வந்து யாருமே இந்த உலகத்துல வந்து பெர்ஃபெக்ட் கிடையவே கிடையாது. எல்லார்ட்டயும் ஏதாவது ஒரு குறை இருந்துட்டே இருக்கும். அதனால வந்து நம்ம வந்து மத்தவங்க கிட்ட இருக்க எதிர்பார்ப்பு, மத்தவங்கட்ட வைக்கக்கூடிய எதிர்பார்ப்ப வந்து அந்த மத்தவங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், மத்தவங்க குறையில்லாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிற எதிர்பார்ப்ப வந்து நம்ம குறைச்சுக்கணும். இல்லாட்டி நம்ம எதுக்கெடுத்தாலும் குறை கண்டுபிடிச்சுட்டே இருப்போம். சரிங்களா? அப்புறம் ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு சின்ன செடி இருக்கு. ஒரு புதுசா வளர்ற ஒரு செடி இருக்குது. அந்த செடிய வந்து நம்ம ஒரு இடத்துல இருந்து நகர்த்தி இன்னொரு இடத்துல வைக்கிறோம். அப்ப என்ன தேவை? அதுக்கு வந்து அதிகமான கவனம் தேவை. அ அந்த செடிய வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம நகர்த்தின உடனே என்ன ஆகும்? அதோட வேர்லாம் வந்து பலவீனமாயிரும். அதோட வேர் பலவீனமாயிரும். அதனுடைய இலைகள்லாம் வந்து அப்படியே வந்து ஒரு மாரி வாடி போயிரும். அப்ப என்ன ஆகும்? அந்த செடிக்கு வந்து அதோடைய வேர்கள் வந்து பலப்படணும். அதனுடைய இலைகள் வந்து திரும்ப பசுமையாகணும் அப்படின்னா, அத வந்து நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு வந்து ரொம்ப கவனம் குடுக்கணும். அது வந்து அந்த அம் அந்த அது வந்து அந்த அந்த புது இடத்துல அந்த 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 செடியானது இன்னொரு இடத்துல போயி, அது வேர் பலப்பட்டு, அது வந்து அது அது வந்து சரியா பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேர்லாம் போய் மண்ல போய் பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப வந்து அது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, புதுசா கல்யாணமான பொண்ணு, ஒரு கணவன் வீட்டுக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பொண்ணுக்கு வந்து அ ஏகப்பட்ட மன மன வந்து உளைச்சலா இருக்கும். புதுசா ஒரு பொண்ணு கல்யாணமாகி கணவன் வீட்டுக்கு வரா அப்படின்னா, சந்தோஷம் இருக்கும். ஓ! இப்போ கல்யாணமாகி கணவன் வீட்டுக்கு போறோங்கிற சந்தோஷம் இருக்கும். அதே சமயத்தில நம்ம வீட்ட விட்டுட்டு புதுசா ஒரு வீட்டுக்கு போறோமே, புது மனிதர்களா இருப்பாங்களே, அவங்களெல்லாம் ஒவ்வொருத்தவங்க எப்படி இருப்பாங்களோ, அப்படிங்கிற அந்த மனசு வந்து ஒரு உளைச்சல்ல இருக்கும். சரிங்களா? அ ஏற்கனவே அந்த பொண்ணு வந்து அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள விட்டு பிரிஞ்சு வருத்தத்தில இருக்கா. அவளுக்கு வந்து புது சூழ்நிலையில போயி அத செட்டில் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். அதுவரைக்கும் அந்த பொண்ணுக்கு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து நம்ம வந்து அன்ப குடுக்கணுமோ, அவளுக்கு வந்து அன்ப குடுக்கணும். அந்த பொண்ணு செய்றதெல்லாம் வந்து நம்ம வந்து குறை கண்டுபிடிக்கக் கூடாது. சரிங்களா? அ அந்த மாமியார் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னா, ரொம்ப வந்து அம் கவனமா வந்து அந்த பொண்ண வந்து ஹேண்டில் பண்ணணும். அந்த பொண்ண வந்து பொறுமையா வந்து அந்த பொண்ணுக்கு வந்து எல்லா விஷயங்களையும் வந்து சொல்லி தரணும். எப்படி வந்து அம் அவங்களுடைய மகளுக்கு வந்து எப்படி சொல்லி தருவாங்களோ, அது மாரி. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அப்படி கூட சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இன்னைக்கு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மகளுக்கு பொறுமையா சொல்லி தர்றது அப்படிங்கிறதே இல்லாம போயிருச்சு. மகளே வந்து நம்ம திட்டி திட்டி தான் சொல்லி தராங்க. ஸோ ஆனா அதே மாதிரி மருமகளுக்கும் பண்ணிறக்கூடாது. கொஞ்சம் பொறுமையா ஏன்னா அந்த பொண்ணு புதுசா வீட்டுக்கு வர பொண்ணு எப்படி இருக்குது? அது வந்து ஏற்கனவே அந்த பொண்ணுக்கு வந்து எல்லா ட்ரெய்னிங்கும் கிடைச்சிருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே பெற்றோர்கள பிரிஞ்சு வந்திருக்குது. அப்படி அது சூழ்நிலை புதுசு. அப்படிங்கிறப்ப வந்து அந்த பொண்ணோட மனசுல வந்து ஏகப்பட்ட ஒரு எண்ணங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும். அப்படிங்கிறப்ப வந்து அந்த பொண்ண வந்து அமைதியாக்கி, சந்தோஷமாக்கி, அந்த பொண்ண வந்து வச்சுக்கிட்டு, அந்த பொண்ணுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சொல்லி தரணும். "என்னடா இது தெரியலையே, அது தெரியலையே, உனக்கு செய்ய தெரியாதா? அது செய்ய தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்த வேகத்திலேயே வந்து வந்த நாள்ல இருந்தே போட்டு அந்த பொண்ண வந்து போட்டு அம் அ டென்ஷன் ஆக்கிடக்கூடாது. சரிங்களா? ஒரு சில மாமியார்கள் அது மாரி தான் பண்ணிடுறாங்க. என்ன பண்ணிடுறாங்க, அ மருமகள் வீட்டுக்கு வந்த உடனே, அந்த மருமகளுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், அப்படிங்கிற மாரி நெனச்சிடுறாங்க. ஒண்ணு அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கல்யாணமாகி ஒருத்தவங்க வீட்டுக்கு போனப்ப கூட, அவங்களுக்கும் எல்லாமே தெரியல.
அவங்க வந்து எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆச்சு அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தான் தன்னுடைய மருமகளையும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து அந்த மாதிரி வந்து பொறுமையாக வந்து குறை காணாமல் ட்ரீட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஒரு சில மாமியார்கள் என்ன பண்ணிடுறாங்க, மருமகள் வீட்டுக்கு வந்த உடனே அவளுக்கு வந்து எல்லா விதமான சமையலும் தெரிஞ்சிருக்கணும், வீட்டை எப்படி சுத்தமாக வச்சிருக்கிறதுன்னு தெரிஞ்சிருக்கணும், எப்படி நம்மளுடைய கலாச்சாரம், பாரம்பரியம், அது எது எதை எப்படி பின்பற்றணும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவங்களே வந்து கல்யாணமாகி போய் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுருப்பாங்க. ஸோ அதே மாதிரி வந்து மருமகளுக்கு வந்து அவங்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அது மாதிரி இல்லாமல் அந்த மாமியார் வந்து அந்த அந்த மருமகள் மேலே அதிகப்படியான எதிர்பார்ப்பை வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த மருமகளை வந்து தேவையில்லாமல் குறை கண்டுபிடிச்சி ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அந்த மருமகளுக்கு வந்து மனசு வந்து கஷ்டப்படும். ஒரு சில கேஸில் என்ன பண்ணிடுவாங்க, ஒரு சில மருமகள் என்ன பண்ணுவாங்க, எதிர்த்து பேசிடுவாங்க. ஒரு சில மருமகள் என்ன பண்ணுவாங்க, பொறுமையாக இருக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்புறம் நாளாக ஆக ஆக அவங்க வந்து என்ன ஆயிரும், அது வந்து மனசில் வந்து அவங்க அழுத்தம் சேர்ந்து ஒரு நாள் வந்து என்ன ஆயிரும், அது எரிமலை வெடிக்கிற மாதிரி வெடிச்சிடும். ஸோ அதனால் வந்து என்ன ஆயிடுது, குடும்பத்தில் வந்து அமைதி கெட்டு போயிடுது இல்லைங்களா? ஸோ பாயிண்ட் என்னென்னா, மற்றவங்க வந்து பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்ம வச்சுருந்தோம்னா அப்போ வந்து இந்த குறை காண்ற பழக்கம் இருக்கும். அந்த குறை காண்ற பழக்கம் இருக்கிறதுனால என்ன ஆகும், இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குன்னு குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து மற்றவங்களுக்கு மனசு சங்கடம் உண்டாகும். அது வந்து வீட்டில் இருக்க நிம்மதியை கெடுத்துரும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த சின்ன ஒரு உதாரணத்தில் பார்த்தீங்கன்னா, மருமகள்கள் வந்து என்ன பண்ணணும், மாமியார் வந்து நம்மளுடைய கணவனுடைய அம்மா, அவங்க வயசில் மூத்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிதானமாக போக பார்க்கணும். சரிங்களா? அதனால் அவங்க வந்து என்ன பண்ணணும், கோவத்தை காட்டக்கூடாது. கோவத்தை காட்டுறதோ இல்லை எதிர்த்து பேசுகிறதோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி மாமியாரோட எதிர்பார்ப்பு வந்து சரியில்லாமல் இருந்து வச்சுக்கோங்களேன். உடனே என்ன பண்ணணும், அவங்க நம்ம ஏற்கனவே வந்து எப்படி வந்து கருத்து வேறுபாடுகளை வந்து படிப்படியாக தீர்க்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த முறையை கையாண்டு அவங்க வந்து கருத்து வேறுபாடை தீர்த்துக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் கோவத்தை காட்டக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. சரிங்களா? ஏன்னா வந்து மாமியார் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களுடைய கணவனுடைய அம்மா, வயசில் மூத்தவங்க. ஸோ அதுக்காகனாவது வந்து அந்த மரியாதையை கொடுக்கணும். கோவத்தை கண்டிப்பாக காட்டக்கூடாது. அதுக்கு பதிலாக வந்து அவங்க மேலே தவறு இருந்தால் திருத்திக்கணும். ஒருவேளை அவங்க எல்லாம் சரியாக தான் பண்ணுறாங்க, இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் வருது அப்படின்னா எப்படி கருத்து வேறுபாடுகளை வந்து நம்ம படிப்படியாக தீர்த்து கொள்வது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வந்து பார்த்து அந்த முறைப்படி தீர்த்துக்கணும். அது சம்மந்தமான வீடியோ யூடியூப் சேனலில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ நம்ம வந்து நம்மளுடைய எதிர்பார்ப்பு, மற்றவங்க வந்து குறையில்லாமல் இருக்கணும், பெர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பை நம்ம குறைச்சிக்கிட்டோம்னாவே நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம், தேவையில்லாமல் மற்றவங்கள்ட்ட நம்ம வந்து குறை கண்டுபிடிக்க மாட்டோம். சரிங்களா?